கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் மாயமாலம் பண்றாங்க அவங்க ஆசீர்வாதம். நல்லவர். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் எழுந்து நின்றா தான் ஜெபம் பண்ணுவீங்க போல இருக்கேன். அப்படி கொஞ்சம் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உங்கள் மகிமையினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி ஒரு மேன்மையான ஒரு ஆலயமாய், ஒரு மேன்மையான ஒரு குடும்பமாய், மேன்மையான மனிதர்களாய் எங்களை மாற்றும். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலை அவர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சற்று வித்தியாசமான தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆனால் இது ரொம்ப நல்லது. இந்த பிரசங்கம் மட்டும் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்தால் நீங்கள் ரொம்ப நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. இந்த பிரசங்கத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இந்த பிரசங்கத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்கலை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அந்த உன்னத ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்புவது குறைவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ ஆகவே இந்த பிரசங்கத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். எது நிமித்தமாய் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள்? எது நிமித்தமாய் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள்? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என்ன? எது நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை வேதத்தில் இழந்தார்கள்? எது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அதிகரித்தது? அவ்வளோதான். உங்களுக்கு இந்த காரியங்கள் தெரியும். ஆனால் இந்த பிரசங்கத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாய் உங்கள் இருதயத்தில் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பிரசங்கத்தை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை, நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் சரியான காரியங்களை பின்பற்றாதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். கரண்ட்டு நல்லது தான். அந்த கரண்ட்டை சரியாய் நம்ம சேனல் பண்ணால் தான் அது நல்லது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எனக்கு தெரியல, அந்த அந்த 2 இது இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு ஏதோ ஒரு ஆசை.
அது ரெண்டுத்துலேயும் ஒரு வயரை விட்டேன், சுவிட்சை போட்டேன், அது ரெண்டுத்தையும் காதில் வைக்க போனேன். எனக்கு தெரியல ஏன் அப்படி நான் செய்தேன்னு தெரியல. யார் என்னை காப்பாற்றினாங்கன்னு தெரியல. யாரோ காப்பாற்றி அடித்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தேன்னா நான் இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கரண்ட்டு நல்லது தான், நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணலாம், உங்களை சார்ஜ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் எல்லாம். ஸோ அதை போல் இந்த வேதத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். சரியாக இருந்தால் இந்த வேதம் நம்மளை ரொம்ப ஆசீர்வாதமாய் கொண்டு போயிடும். இந்த வேதத்தில் கையில் எடுத்து நாம் இந்த வேதத்தை சரியாய் பின்பற்றலைன்னா நமக்கும் தெய்வத்தை அறியாதவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. சபையில் இருக்கிற நமக்கும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. கரெக்டாக இல்லையா? இந்த வேதத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த வேதத்தின்படி நம்ம வாழலை அப்படின்னா, வேதத்தை காலையில் வாசிக்கிறோம், வாசித்தபடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தலை அப்படின்னா, நமக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன? ஆண்டவர் ஏதோ ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்து, ஏதோ ஒரு மனமாற்றத்தை நமக்கு கொடுத்து இந்த வேதத்தை திறக்க நமக்கு கிருபை கொடுத்தார். அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? சிலர்கிட்ட இந்த வேதத்தை கொடுத்தா தூக்கி எறிவாங்க, சிலர்கிட்ட இந்த வேதத்தை கொடுத்தா கிழிப்பாங்க, சிலர்கிட்ட இந்த வேதத்தை கொடுத்தா காலில் கூட போட்டு மிதிப்பாங்க. இந்த வேதம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து. ஆமேன். இயேசுவை நீ பார்க்கணும்னு அவசியமே இல்லை, இந்த வேதத்தை பார்த்தாலே போதும். ஸோ இதை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா ரொம்ப ஆபத்து. ஸோ இன்றைக்கே நாம் பயன்படுத்த தேவ சமூகத்தில் கிருபை கேட்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எப்படி இழந்தார்கள்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 நம்ம 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். வசனம் நமக்கு சொல்லுது, 3வது அதிகாரம் 1 வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமாக இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் ஏவாளுக்கோ ஆதாமுக்கோ இல்லை, நமக்கு. ஐ மீன் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன். ஆதாமுக்கு எல்லாமே தெரியும், ஆதாமுக்கு தெரியும், ஏவாளுக்கும் தெரிந்திருக்கணும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. கட்டாயம் தெரிந்திருக்கணும். ஐ மீன் ஸோ அந்த தந்திரமுள்ள அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அவர்கள் இடம் கொடுத்து தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்து தேவ சாயலை, தேவ மகிமையை இழந்தார்கள். ஸோ இப்படி தந்திரமுள்ள இந்த பிசாசு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு மகிமை இருக்கு, உங்களுக்கு ஒரு மகிமை இருக்கு. உங்களை வேலை இடத்துல மகிமையாய் மாற்றலாம், உங்களை ஊழியத்தில் மகிமையாய் மாற்றலாம், உங்களை ஒரு உத்தமமான ஒரு மனிதனாய் ஆண்டவர் மாற்றலாம். ஆனால் அந்த மகிமையை எப்படியாகிலும் கெடுப்பதற்கு சர்ப்பமாகிய பிசாசு கிரியை செய்வான். விளங்குதா உங்களுக்கு? எப்படி ஏவாளுக்கு விரோதமாக இந்த சர்ப்பம் வந்தானோ, அதே போல் உங்கள் குடும்பத்தில் யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக உங்கள் குடும்பத்தினுடைய மகிமை குறைந்து போகும். ஒருவேளை உங்களில் ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை நிறைவேற்றாதபடி
உங்களோடு கூட வந்து பிசாசு பேசுவான். எதெல்லாம் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி விளக்கினாரோ அதை அவன் செய்ய சொல்லுவான். நீ அதை செய். ஐ மீன், கனி சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது வேண்டான்னு சொல்றாரு. அந்த கனி உனக்கு வேண்டான்னு சொல்றாரு. ஆனால் அதை ஏவாளால் புரிந்து கொள்ள முடியலை. நம்ம லைஃப்பில் தேவ சித்தத்தை விட பிசாசு கொண்டு வருகிற ஆலோசனைகள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்மையாய் தெரியும். அவள் சொல்கிற வசனம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். ஸோ இந்த வெளிப்பாடு எப்படி அவளுக்கு வந்தது? எப்படி வந்தது? அவளுக்கு தெரியும் பிசாசு என்ன சொல்கிறான், இந்த கனியை நீ புசி, நீ தேவனை போல மாறிடுவா, அவ்வளோதான். ஆனால் ஏவாளுடைய இன்ஃபர்மேஷன் என்ன? இந்த விருட்சத்தை புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கு, அது புத்தியை தெளிவிக்கும். அவளுக்கு தெரியுது. அவளுக்கு அந்த அளவுக்கு அந்த தேவனுடைய விஸ்டம் கிரியேட் செய்து, ஆனால் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியலை. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியலை. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாததினால்தான் ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு, பணத்தை குறித்து ஞானம் இருக்கு, எங்கே பணம் போட்டால் எங்கே இன்க்ரீஸ் ஆகும் தெரியுது, என்ன எல்லாம் தெரியுது. ஆனால் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், ஒரு தேவ பிள்ளை பிளைண்ட் ஆண்டவரை பின்பற்றணும். பிளைண்ட். ஆமாம், அது அழகான விருட்சம்தான், ஆமாம் ரொம்ப ஆசீர்வாதமானது தான். ஆனால் என் ஆண்டவர் அது வேண்டான்னு சொல்லிட்டார். ஏனென்றால் எது வேண்டான்றது ஆவியானவர் உனக்கு எப்படி ஆகிலும் உணர்த்துவார். ஒன்று வேதம் வாசிக்கும் போது உணர்த்துவார், இல்லை தேவனுடைய செய்தியில் உணர்த்துவார். என்ன உணர்த்துவார்? இல்லாவிட்டால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உணர்த்துவார். நான் இதை செய்யக்கூடாது, ஆனால் ஆசைகள் செய்ய வைக்கும். நம்முடைய ஆசை நம்முடைய காரியத்தை செய்ய வைக்கும். இல்லாவிட்டால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவனுக்காக அதை செய்திருவோம். இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பம், புருஷனுக்காக செய்வோம், புருஷனுக்காக செய்வோம். இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்காக செய்வோம். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சில காரியங்களை வஞ்சிக்கிற பிசாசினாலே நாம் செய்தாலே உன்னுடைய வாழ்வின் மகிமை நீ இழந்துருவ. உன்னுடைய வாழ்வின் மகிமை நீ இழந்துருவ. இந்த பூமியிலும் நமக்கு ஒரு மகிமை உண்டு, பரலோகத்தில் நமக்கு ஒரு மகிமை உண்டு. நமக்கு முக்கியம் இந்த பூமியினுடைய மகிமை அல்ல. அவர்கள் இந்த உலகத்தில் பரதேசிகளாய் வாழ்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வசனம் அப்படி சொல்லுது. இந்த பூமியில நான் ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கணும், அது அல்ல எனக்கு முக்கியம். நான் ஆண்டவருக்கு அந்த பரலோகத்துக்கு போகும் பொழுது நான் ஆசீர்வாதமா இருக்கிறேனா இல்லையா? இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னை போற்றணும், அதுவல்ல எனக்கு முக்கியம். ஏனோக்கை போல தேவனிடத்தில் இருந்து இவன் எனக்கு பிரியமானவன் என்கிற அந்த ஒரு சாட்சியை நம்ம பெறுகிறோமோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் நிறைய பேர் இந்த தப்பை நம்ம செய்திருப்போம். இந்த தப்பு செய்திருப்போம். தேவனுடைய சித்தம் தெரிஞ்ச அதுக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்போம். நிறைய காரியம் தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய மகிமையை நீ இழப்பது நிச்சயம். கட்டாயம் உன்னுடைய மகிமை நீ இழந்துருவ. அது ஜெபத்திலலாம் திரும்பி வராது. நம்ம நினைக்கலாம், நான் மன்னிப்பு கேட்டால் என் மகிமை திரும்பி வருமா? நோ, வராது, வராது. ஏதோ ஒரு கோபத்தில் நீ சொல்கிற கோபத்தில் ஓங்கி கத்தி எடுத்து உன் கையை வெட்டிட்ட. கோபத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் திரும்ப அந்த கை ஜெபம் பண்ண வந்துடுமா? சொல்லுங்க, வருமா? வராதா? வராது.
ஒரு மனுஷன் தன்னுடைய காரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். 4 வயசு குழந்தை, அப்பா கார் க்ளீன் பண்ணுறாரு, நானும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எதையோ எடுத்து அந்த அழகான காரை கிழிச்சிடுச்சுது. கோபத்தில் சுத்தியல், பக்கத்துலேயே சுத்தியலோ ஸ்பேனரோ இருந்தது. 4 வயது குழந்தைய கையை அந்த காரில் வச்சு டங்கு டங்குன்னு அடித்தார். கை சதஞ்சு போச்சு. ஜெர்மன் அந்த கை சரியாயிடுமா? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவன் சொன்னான், பிஞ்சு கை, ரொம்ப அடிச்சிட்டேன், இந்த கை இனி வேலை செய்யாது. அந்த குழந்தை அப்பாவை பார்த்து கேட்டுச்சு, அப்பா, when can I use my hand? எப்போ நான் இந்த கையை நான் பயன்படுத்த முடியும்? அந்த கேள்வி அந்த ஆளை தொலைச்சிடுச்சு. போய் he committed suicide. இது உண்மையாக நடந்த கதை. he committed suicide. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் போகிறோமோ, we lose our glory. we lose our glory. உனக்குன்னு ஒரு மகிமையான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடாமல் போயிருந்தா, ஒருவேளை எஸ்தர் தன் ஜனத்திற்காக அந்த ராஜாவினிடத்தில், அகஸ்வர் ராஜாவினிடத்தில் போய் மன்றாடாமல் போயிருந்தா, ஒருவேளை தானியேல் ராஜாவினுடைய கட்டளையை ஏற்று 3 வேளை தேவனுக்கு முன்பாய் ஜெபிக்காமல் போயிருந்தா, வேதத்தில் அவங்க பேர் இருக்குமா? சொல்லுங்க, இருக்காது. மன்னிக்கப்படுறது வேற, மகிமை இழக்கிறது வேற. மன்னிக்கப்படுறது வேற. குற்றங்கள் மன்னிக்கப்படலாம். ஆனால் சில சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் மகிமை நம்ம இழந்துட மாட்டோம். சில முக்கியமான காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படியல அப்படின்னா மகிமை உங்களுக்கு இருக்காது. ஏசாமி கெட்செமனே தோட்டத்திலேயே மறைஞ்சிட்டார்னா, சிலுவையிலே அவர் மறைஞ்சி அவங்க சொல்கிறத பார்த்து அவர் மறைஞ்சி பரலோகம் போயிட்டா, இன்றைக்கு அவருக்கு இருக்கிற மகிமை, இயேசு என்ற பெயரை சொன்ன பிசாசு நடுங்குது, உலகம் அவர் பாதத்தில் விழுது. இன்றைக்கு இயேசுவை குறித்து ஒருவன் தவறாய் பேசுவான், இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லுவான். ஒரு 6 மாதத்தில் இயேசுவே என் தெய்வம் என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட மாற்றங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மகிமை இருக்காது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், சபை ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா, நான் ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா, இந்த சபையிலே உனக்கு இருக்கக்கூடிய மகிமை நீ இழப்ப. ஆமென். இந்த சபையில் உனக்கு ஒரு மகிமை இருக்குது அப்படின்னா, அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் இந்த சபையில் மகிமை. ஆமென். ஊழியத்தில் மகிமை. உன்னுடைய கம்பெனியில் நீ ஆசீர்வாதமாய் மாறணும்னா, உன்னுடைய அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால், அவங்க எவ்வளோ கஷ்டமான வேலையை தந்தாலும் நீ கீழ்ப்படிந்தால், நேரம் வரும்பொழுது உனக்கு மகிமை வரும். மகிமை கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லலையே? ஹல்லேலூயா. உனக்கு கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீ மகிமையை விட்டு தூர போயிட்டு இருக்கிற. இந்த சந்திரனுக்கெல்லாம் அந்த ராக்கெட் அனுப்பும் பொழுது ஈவன் 1000 டைம்ஸ், ஒரு சின்ன ஒரு 1000 டைம்ஸ் டிவைட் பண்ணால் ஒரு டிகிரியை, அதில் 1/1000 அந்த ஒரு ஃப்ராக்ஷன் அந்த ஆங்கிள் மாறிடுச்சுதுன்னா சந்திரனுக்கு போக முடியாதுன்றாங்க. எனக்கு ரொம்ப விவரமாக தெரியல, நான் ராக்கெட் விடலை சந்திரனுக்கு. என்ன கொஞ்சம் விலகிட்டாலே போக முடியாதுன்றாங்க. என்ன அது அப்படியே விலகி போனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும்? கொண்டு வந்துடணும். உன்னால் 1 டிகிரி தானே பிரதர், அது எங்கேயோ போயிடும். ஸோ கீழ்ப்படிதல் என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா மகிமை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடுவேன். அதை அழைப்பை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன். இன்றைக்கு சபையில் தேவை, குடும்பத்தில் தேவை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை கீழ்ப்படிதல்.
எனக்கும் தேவை கீழ்ப்படிதல். உங்களை விட நான் அதிகமாய் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும். ஆமென். உங்களை விட நான் அதிகமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இந்த வசனத்துக்கு நான் அதிகமாய் நான் கீழ்ப்படியணும். இல்லாட்டா ஆண்டவரிடத்துல போகிற ஆள் எங்கேயோ போய் சேர்ந்துருவோம். யாருக்கெல்லாம் மகிமை வேணுமோ கீழ்ப்படியணும். இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உனக்கு சின்னதுலேருந்தே உனக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு இருதயம் இல்லை, உனக்குள்ள ஒரு ரெபெலியஸ் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னா நீ மகிமையை விட்டு தூர 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 போற. இதை பிசாசு உனக்கு 1000 காரியங்களை உனக்கு நியாயப்படுத்தலாம். ஆமென். கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். இராணுவத்தில் கீழ்ப்படியணும். திடீர்னு இராணுவ வீரன் அந்த மேஜரோ ஜெனரலோ கட்டளையிடுவார், உன்னுடைய தகப்பன் ஒரு தேச துரோகி, சுடு அப்படின்னா அப்பாவை கூட என்னதான் செய்தாகணும்? சுட்டு தான் ஆகணும். ஆமென். ஒரு போலீஸ்காரன் ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சு, கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க தான் மகன்தான் திருடி இருக்கிறான். அவன் என்ன செய்யணும்? போய் தன் மகனை அரெஸ்ட் பண்ணணும். அப்போதான் அந்த போலீஸினுடைய அந்த வேலைக்கு அவன் தருகிற மரியாதை. கீழ்ப்படியாதவர்களுக்கு மகிமை இல்லை, மகிமை கிடையாது. ஒருவேளை கொஞ்ச காலம் வரைக்கும் நீ மகிமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், உடனே அவள் கீழ்ப்படியாமையினால் அந்த பழத்தை தின்றவுடன் மகிமையை இழந்தாள், நிர்வாணி என்று கண்டு கொண்டாள். என்ன? ஐயோ, அவலட்சணம், அவலட்சணம். இன்றைக்கு சபையில கீழ்ப்படியணும், ஊழியக்காரன் கீழ்ப்படியணும், குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் இல்லாதவர்களுக்கு மகிமை இல்லை, மகிமை இல்லை. நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்குள் கீழ்ப்படிதல் இருக்கா? விளையாட்டு கூட கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. விளையாட்டு கூட தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா உன்னுடைய மகிமை ரொம்ப முக்கியம். ஒருவேளை தேவன் உன்னை ஒரு தானியேலை போல குறித்திருக்கலாம், ஒருவேளை தேவன் உன்னை ஒரு எஸ்தரை போல குறித்திருக்கலாம். நீ கீழ்ப்படியாம அப்படியே போயிட்டீனா உன்னுடைய ஓட்டம் வீணாய் முடிஞ்சிடும், வீணாய் முடிஞ்சிடும். நீ எதுக்காக கீழ்ப்படியாம இருக்கிற? பணத்துக்காகவா, பொருளுக்காகவா? எதுக்காக நீ கீழ்ப்படியாம இருக்கிற? இன்றைக்கு சபை கீழ்ப்படியணும். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. இதுலயும் சிலர் இருப்பாங்க, குழந்தை ஞானஸ்தானத்தை நான் தப்புன்னு சொல்ல வரல, அப்படி முற்பிதாக்கள் அந்த குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வயது வந்த பொழுது பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானம் நீ பெறலை அப்படின்னா உனக்குரிய ஒரு மகிமையை நீ இழக்கிற. நீ பரலோகத்துக்கு வேணா கட்டாயம் போகலாம். ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு கொடுத்த இந்த சத்தியத்தில் எழுதி வைத்தேன்னு. என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போலோ பட்டணத்துக்கு போகும் பொழுது அவங்கள கேட்குறாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம். பவுல் சொல்கிறாரு, திரும்ப ஞானஸ்தானம் எடு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடு. யோவான் அதை தான் சொன்னார். நீ குழந்தையில ஞானஸ்தானம் எடுத்ததை பற்றி பிரச்சனை இல்லை, எடுத்ததை பற்றி பிரச்சனை இல்லை. அதை குறித்து ஐ எம் நாட் ஹியர் டு ஆர்கியூ. எத்தனையோ பெற்றோர் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, குழந்தைகளை கொடுத்தாங்க, தப்பு இல்லை. ஆனால் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பதை தான் வேதம் எழுதுகிறது. ஆமென். அல்லேலூயா. இதை பிரசங்கித்தால் ஜனங்களுக்கு பிடிக்காது. ஆனால் மகிமை, நான் இதை பிரசங்கிக்கலைன்னா ஒருவேளை மனுஷங்க என்னை மகிமைப்படுத்தலாம். நான் இதை பிரசங்கித்தால் மனுஷங்க என்னை ஒருவேளை விரோதிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏசாவு குறித்து நமக்கு தெரியும். ஆதியாகமம் 25 வசனம் 32 to 34. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன்,
இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். அசட்டைக்காரரே அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய இடத்துல வரும். என்னக்காரரே? அசட்டைக்காரரே. யாரெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுறாங்களோ அதை அவங்க இழந்து போவார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் அசட்டை பண்ணுறாங்களோ அது அவங்க இழந்துருவாங்க. அது அவங்களுக்கு தங்காது. அது அவங்களுக்கு தங்காது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அதை முட்டி போட்டு 2 கரங்களை உயர்த்தி அதை வாங்கி கொள்ளணும். ஒருவேளை நீ நினைத்த மாதிரி உன் புருஷன் இல்லாமல் இருக்கலாம். நீ ரொம்ப நல்லா படித்த, நீ ரொம்ப நல்ல ஞானமுள்ள ஒரு பிள்ளை. உன் புருஷன் ஜஸ்ட் ஆப்போசிட். அவருக்கு விவரமே பத்தாது. அவனை அசட்டை பண்ணாதே. அவனை அசட்டை பண்ணாதே. ஆமென். அசட்டை பண்ணாதே. அவனை ஆண்டவருடைய கரத்தில் முழங்காலில் நின்று அவனை கையில் எடுத்துக்கோ. சுவாமி, எனக்கு கொடுத்த இந்த மனைவிக்கு, இந்த புருஷனுக்காய் ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணாதே. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கம்பல் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ மாஸ்டர் டிகிரி படிச்சிருப்ப, நீ பிஹெச்டியாக இருக்கலாம், நீ என்ன டிஓ, நீ ரொம்ப அழகாக இருக்கலாம், நீ கல்யாணம் பண்ண பொண்ணு அழகாக இல்லாமல் இருக்கலாம். தயவு செய்து அந்த பொண்ணை அசட்டை பண்ணாதே. அந்த பொண்ணை அசட்டை பண்ணாதே. அதை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஏற்றுக்கோ. அல்லேலூயா, ஏற்றுக்கோ. அசட்டை பண்ணாதே. ஆண்டவர் யாரெல்லாம் எதை அசட்டை பண்ணுறாங்களோ ஒரு நாள் அது உனக்கு இருக்காது. அது ஒருவேளை உன் புருஷன் நீ அசட்டை பண்ணிகிட்டே இருந்தீன்னா ஒரு நாள் இருக்க மாட்டான். உண்மை இது. ஒரு நாள் இருக்க மாட்டான். ஒருவேளை உன்னுடைய மனைவி நீ அசட்டை பண்ணிகிட்டே இருந்தீன்னா ஒரு நாள் அவ இருக்க மாட்டா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நமக்கு யார் எதை ஆண்டவர் கொடுத்தாரோ அதை அசட்டை பண்ணாதீங்க. இல்லாட்டா அந்த உறவுகள் பாழாய் போயிடும். அந்த உறவுகள் பாழாய் போயிடும். உனக்கு ஆண்டவர் ஒரு நண்பனை கொடுத்தார், அசட்டை பண்ணாதே. அந்த நண்பனை கனப்படுத்து, ஜெபம் பண்ண. கர்த்தர் உனக்கு ஊழியத்தை கொடுத்திருப்பார். ஊழியத்தை நீ அசட்டை பண்ணினா கர்த்தரையே நீ அசட்டை பண்ற. ஆமென். உனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்திருப்பார். ஒரு சேரை போடுற ஒரு ஊழியம் தான் உனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஊழியம் சர்ச்சை பெருக்கி சுத்தப்படுத்துவது. ரொம்ப நாள் செய்த மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் தான் செய்தேன். அதுக்கு பிறகு நான் படிக்க போயிட்டேன், வேறு பெங்களூருக்கு போயிட்டேன். கொஞ்ச நாள் தான் செய்தேன். ஆண்டவருடைய ஊழியத்தில் எனக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டா அதை நான் ஒரு நாள் அசட்டை பண்ணதில்லை. தேவன் உலாவுகிற அந்த சபையை நீ அசட்டை பண்ணுற. எந்த சபையோ ஆண்டவர் பேசுகிற அந்த பிரசன்னம், இந்த இடத்துல அந்த தேவ பிரசன்னத்தினுடைய அந்த டென்ஸை, அந்த இன்டென்சிட்டி உங்களால் உணர முடியுதா? அந்த அந்த வல்லமையை உணர முடியுதா? அப்படி ஆண்டவர் உலாவுகிற அந்த சபையில் அந்த பிரசங்கத்தை நீ அசட்டை பண்ணினா ஒரு நாளுக்கு உனக்கு பாஸ்டர் வின்சென்ட்டுடைய பிரசங்கம் கிடைக்காது. இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன், கிடைக்காது. ஆண்டவர் உனக்கு கொடுத்த செல் குரூப்பை நீ அசட்டை பண்ணினா ஒரு நாளைக்கு அந்த ஊழியம் உனக்கு கிடைக்காது. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் ஊழியத்தை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க. ஊழியத்தை வாங்கிட்டீன்னா முடியாத பட்சத்தில் தான் நீ வராமல் இருக்கணும். ஃபீவர் இருக்கட்டும், தலை வலிக்கட்டும், கை காலில் பலவீனம் இருக்கட்டும், குடும்பத்தில் அவசரமாக சில காரியங்கள் இருக்கட்டும், ஆண்டவர் பார்க்குறார், இவன் என் ஊழியத்தை அசட்டை பண்ணுறவனா, என் ஊழியத்தை கன பண்ணுறவனா. அதை வைத்து தான் கிருபை வரங்களை கொடுப்பார், ஜெபத்தை வச்சு இல்லை.
ஆமென். சிலர் சும்மா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்றும் கிரியை செய்யாது. அவங்க மேலே ஒரு பிரசன்னம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சத்தமாக பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆமென். உனக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரா? கலப்பையின் மேல் கை வச்சிட்டியா? திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமென். குழந்தைய காரணம் சொல்லக்கூடாது, புருஷனை காரணம் சொல்லக்கூடாது. ஒருவேளை உன் புருஷன் ரட்சிக்கப்படலை, உன் புருஷன் சரியில்லை, அவனை கேட்காம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காது. ஸோ எப்பொழுது நாம் அசட்டை பண்ணுறோம், அசட்டைக்காரரே ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. ஏசா கதறினானாம், கண்ணீர் விட்டு கதறியும் மனம் மாறுதலை காணாமல், அவன் மனமே மாறலை. அல்லேலூயா. நான் ஊழியத்தில் பார்க்குறேன், நிறைய பேர் ஊழியத்தை அசட்டை பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், ஐ நோ. அவங்களுக்காக பரிதாபம் பட முடியும், பரிதாபம் பட முடியும். முன்னாடி மாதிரி இல்லையே, ஆதி அன்பை இழந்துட்டாங்களே. அவங்களுக்கு தெரிஞ்சே செய்வாங்க, தெரியாமலாம் செய்ய மாட்டாங்க, தெரிஞ்சே செய்வாங்க. ஒரு நாளிலே அதை இழந்து போவாங்க. உனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை எவ்வளோ முக்கியம்? ½ an hour முன்னாடி போய் நீ நிற்கிற அப்படின்னா அது ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்த சர்ச் எவ்வளோ முக்கியம்? ½ an hour முன்னாடி போய் நிற்கணும். 15 நிமிஷம் முன்னாடி வந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணி நிற்கணும். நீ காலமெல்லாம் லேட்டாக வர, நீ யாரு? அசட்டை. எப்பவுமே நீ லேட்டாக தான் வருவ, நீ யாரு? அசட்டை. எல்லா நாளும் சர்ச்சுக்கு வர வேண்டாம். போன வாரம் நான் நைட் ப்ரேயரில் சரியான கூட்டம். நான் சொன்னேன், நைட் ப்ரேயரில் சபையே உனக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நீ டிவி முன்னாடி உட்காந்துட்டு அந்த நைட் ப்ரேயரை நீ வேஸ்ட் பண்ணினா அசட்டை, அசட்டை. போன வாரம் நிறைய பேர் வந்தாங்க வெள்ளிக்கிழமை. இட் வாஸ் ஃபுல்லி பேக்ட். கர்த்தர் அட்லீஸ்ட் உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்ததற்காக நன்றி. அல்லேலூயா. தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. எச்சரிக்கை. ஆதியாகமம் 19 வசனம் 17 - 26 வாசிக்கும் பொழுது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உங்கள் கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணும். மலைக்கு ஓடி போக என்னாலே முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மலைக்கு ஓடி போப்பா. அதிக பிரசங்க. இவன் என்ன சொல்கிறான்? மலைக்கெல்லாம் ஓட என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் என்ன செய்திருவேன்? செத்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட கிடக்கிறது, கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அல்லேலூயா. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். எச்சரிக்கை. ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, திரும்பி பார்க்காதே, மலைக்கு ஓடிப்போ. இன்றைக்கி என்னுடைய செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தி தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், அதுக்கப்புறம் அந்த காரியத்தை மாற்றி சொல்ல நீ யார்? என்ன? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, ஆண்டவருக்கு ஞானம் சொல்ல நீ யார்? ஆண்டவர் வேதத்தில் எச்சரிக்கிறார், ஆண்டவர் பெற்றோர் மூலமாய் சபையின் மூலமாய் எச்சரிக்கிறார். யாரெல்லாம் எச்சரிப்பை அசட்டை பண்ணுறாங்களோ உப்பு தூணாய் மாறுவார்கள், அடையாளமாய் மாறுவார்கள். அடையாளம் அப்படின்னா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் இப்போ பாரு எப்படி இருக்கிறான். பழமொழியாய் மாறுவார்கள். ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் இப்போ பாரு எப்படி இருக்கிறான். என்ன? ஒரு அடையாளம். யாரெல்லாம் உங்களை ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதில்லை, ஆண்டவர் விருப்பப்படி செய்கிறதில்லை, ஆண்டவருக்கே நீங்கள் புத்தி சொல்கிறீங்க, பாஸ்டருக்கே நீங்கள் புத்தி சொல்வீங்க. பாஸ்டரை பார்த்து இதை இப்படி செய்யும், அப்படி செய்யும், இதை மாற்றி செய்யும். பாஸ்டருக்கெல்லாம் யாரும் புத்தி சொல்லக்கூடாது.
பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு தேவ ஊழியர்கிட்ட வந்து புத்தி சொல்லக்கூடாது. நாங்களே சில நேரத்தில் அதற்காக சில ஆட்களை வைத்து ஆலோசனை பண்ணுவோம். ஒரு ஊழியக்காரனுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், நீ என்னதான் நீ படிச்சிருந்தாலும் தேவன் ஒரு ஊழியக்காரனை நடத்துகிற விதம் வித்தியாசம். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன், தேவனோடு நடக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வாயின் வார்த்தை வித்தியாசம், அவனுடைய திங்கிங் வித்தியாசம், அவனுடைய ஞானம் வித்தியாசம். மனுஷன் சொல்லுவான் சிவந்த சமுத்திரம் எப்படி பிரியும், ஊழியக்காரன் சொல்லுவான் அது பிரியும். ஆமீன். மனுஷன் சொல்லுவான் வனாந்திரத்தில் எப்படி ஐயா வானத்திலிருந்து மண்ணா வரும், ஊழியக்காரன் சொல்லுவான் வரும். அவ்வளவுதான். மனுஷன் சொல்லுவான் எப்படி வார்கோதுமை கோதுமை மாவு ஒரு காசுக்கு 2 படி மாவு எப்படி கிடைக்கும், மனுஷன் கணக்கு போட்டு சொல்லுவான், ஊழியக்காரன் சொல்லுவான் கிடைக்கும். அவ்வளவுதான். ஊழியக்காரனுக்கு அட்வைஸ் சொல்ல, ஊழியக்காரங்கிட்ட கேள்வி கேட்டு ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது அப்படியெல்லாம் கேட்டுட்டு அதை பற்றி மற்ற இடங்களில் தவறாய் சொன்னால் நிச்சயமாக நீ உப்பு தூணாய் மாறுவதற்கு சான்ஸ் அதிகம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உப்பு தூணாக இருக்கும், நிந்தையாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஊழியக்காரனுக்கு விரோதமாகவே பேசுவாங்க, சண்டை போட்டு சபையை விட்டு வெளியே போவாங்க. நிறைய இடத்துல ஊழியக்காரனை அடிக்கிற சபைகளும் உண்டு. ஊழியக்காரனை அடிப்பாங்க, அவங்க எல்லாம் உப்பு தூணாயிடுவாங்க. ஊழியக்காரன் முன்னாடி மேட்டிமையா நெஞ்சை தூக்கிட்டு நிற்கக்கூடாது. இதெல்லாம் ஆவிக்குரிய பயம் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய ஸ்தானாபதி. ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுற, உன் கம்பெனி ஓனருக்கு பயப்படுற, என்ன எஸ் சார் என்ற ஒரு மினிஸ்டர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அப்படியே தாழ்ந்து அப்படியே நடுங்குற ஒரு ஊழியக்காரன் முன்னாடி அப்படி நீ நடக்கலை அப்படின்னா உப்பு தூணாய் மாறுவாய். என்னுடைய பிரசங்கத்தை நீ கீழ்ப்படியலை அப்படின்னா, இப்போ நான் ஞானஸ்தானத்தை குறித்து நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இதுக்கப்புறமும் நான் ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா நாட்கள் வரும் நீ உப்பு தூணாய் மாறுவாய். அப்போ உனக்கு ஞானஸ்தானம் தர முடியாது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் இழந்து போவதற்கு காரணம். மாறாக ஐயா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். சின்ன சாமுவேல் ஓடி வருகிறான் அந்த ஏலியின் இடத்துல. ஐயா கூப்பிட்டீங்களா? என்ன 3 முறை வர்றார். அவர் சொல்கிறார், கடைசியாக சொல்கிறார், தம்பி நீ போய் படுத்துக்கோ. இந்த முறை வந்து ஆண்டவர் கேட்டார்னா இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. அவனுக்கு என்னன்னே தெரியாது. கீழ்ப்படிந்தான், தீர்க்கதரிசியானான். ஏலி ஒரு நல்ல ஊழியக்காரன் இல்லை, ஏலி ஒரு உன்னதமான தேவ மனுஷன் அல்ல, சபிக்கப்பட்ட ஊழியக்காரன். ஆமீன். அவனுக்கே கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதமாக மாற முடியும். எந்த ஊழியக்காரனுக்கு, எந்த பெரியவர்களுக்கு தேவ சித்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ ஆசீர்வாதமாக மாற முடியும். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உப்பு தூணை போல நிந்தை, அவமானங்கள், போராட்டங்கள், சாபங்கள்? எங்கேயோ நாம் எச்சரிப்பை அசட்டை பண்ணிட்டோம். அவர் என்ன சொல்ற, நடந்துருமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் காரை 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் போவேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் பிரேக் பிடிக்காது. ஆமீன். ஒரு நாள் பிரேக் பிடிக்காது. எப்பவுமே அப்படியே எரிச்சலோடு தான் நீ பேசுவியா? ஒரு நாள் உன்னுடைய மூமெண்ட்ஸை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. எதையோ எடுப்ப, மனைவியோ பிள்ளையோ அடிப்ப, பிரச்சனை வந்துடும். கோபப்படுறது எவ்வளோ தப்பு. கோபம் வந்தால் அப்படியே கொந்தளிச்சுட்டு போய் ஏதோ எடுக்கிறியே.
மனைவியே கோபப்படுறது எவ்வளோ தப்பு. அப்பப்போ போய் கத்தி எடுத்து கிழிச்சிக்குவேன்னு சொல்றியே, ஒரு நாள் நீ கிழிப்ப, யாரும் இருக்க மாட்டாங்க, அலறுவேன். ஒரு நாள் எப்பவும் அடிக்கிற மாதிரி மனைவியை தூக்கி அடிப்பேன், எதையாவது வச்சு அடிப்பேன், ஓங்கி அடிப்பேன். படாத இடத்துல படும், அவள் அங்கேயே மயங்கி கீழே விழுவா. உன் வாழ்க்கை உப்புத்தூணாய் மாறிடும். வாழ்க்கை உப்புத்தூணாய் மாறிடும். ஆமென். ஏன் நமக்கு இது தெரிய மாட்டிருக்கு? எச்சரிக்கையை கேட்க மனமில்லை. இன்னைக்கு சபையில் என்ன மாதிரி பிரசங்கம் வேணும்? உற்சாகம். நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அதுக்கு ஊழியக்காரங்க. இந்த ஊழியக்காரன் அப்படி இல்லை, குற்றத்தை குற்றமாய் சொல்லுவேன். ஆமென். உனக்கு மனம் திரும்ப சான்ஸ், ஆசீர்வாதமாய் மாற உனக்கு சான்ஸ். அல்லேலூயா. கீழ்ப்படியாமை. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய இருக்கு, ஒரு காரியத்தை சொல்லி. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 1-10. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய ஒரு கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அந்த கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இதற்கு பிறகு அவனுடைய மனைவியும் வரா. அந்த மனைவியினிடத்தில் இதே கேள்வி கேட்கிறான். அவளும் ஜீவனை விடுகிறாள். ஆதி திருச்சபை குலுக்கின ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட். ஆதி திருச்சபையில் ஒரு உபதேசம் இருந்தது. அது ஆக்சுவலாக நல்ல உபதேசம் சொல்ல முடியாது. எல்லாரையும் விற்று கொண்டு வாங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? சாப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம். என்ன செய்வோம்? சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுவோம். அவங்கவுங்க தன்னுடைய வீடுகளை, நிலத்தை எல்லாம் விற்று எல்லாரும் வந்து தேவாலயத்திலே தங்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணு. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் கொஞ்சம் அறிவுள்ளவன், நல்ல அறிவுள்ளவன். அவன் என்ன செய்கிறான்? கொஞ்சத்தை எடுத்து ஒளிய வச்சுட்டான். நமக்கு பிற்காலத்தில் தேவைப்படும். என்ன செய்யப்படும்? பிற்காலத்தில் தேவைப்படும். இந்த ஆட்களை எல்லாரும் கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க. நாமளும் எதையாவது கொடுக்குற மாதிரி கொடுப்போம், ஆனால் முழுசும் கொடுக்க மாட்டோம். மாயமாலம். யாரெல்லாம் மாயமாலம் பண்ணுறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் மாயமாலமே இருக்கக்கூடாது. ஸோ ஆண்டவருடைய ஊழியத்தில் மாயமாலம் இருக்கக்கூடாது. தசமாக தரலன்னு சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயோ சுவாமி, என்னால் தசமபாகம் தர முடியலையே, நான் அழுது இருக்கிறேன், எனக்கு தசமபாகம் தர முடியலையே ஆண்டவரன் அழுது இருக்கிறேன். கொஞ்சமாய் கொடுக்க ஆரம்பித்தேன். பயங்கர நஷ்டம், கம்பெனி நஷ்டம், சாப்பிடவே காசு இருக்க. ஒரு காலத்தில் அள்ளி கொடுத்த ஆள் தான், ஒரு நேரம் வந்தது கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என் கண்ணீரை பார்த்து என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மேன்மை அனனியா சப்பீரால் ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாய் அந்த ஆலயத்தில் வந்திருக்கணும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாலை போல முடிஞ்சு போச்சு. அந்த சபை, அந்த ஆதி திருச்சபையில் அனனியா சப்பீரால் ஒரு விசேஷமானவர்கள் மகிமை போயிடுச்சு. அவங்கள பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க? சபை ஃபுல்லாக என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ, அவன் பணத்தை வஞ்சித்தான், ஆவியானவர் அவனை போட்டுட்டார். பணத்தை வஞ்சித்தான், ஆவியானவர் அவனை கொன்று போட்டார். துர்ச்செய்தி. அதனால தான் எப்பவுமே தேவ பிள்ளைகள் மகிமையை நாம் இழந்து போகிற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதை நம்ம இப்படியெல்லாம் நம்ம வாழலை அப்படின்னா மகிமை வராது ஐயா. உனக்கு வேற யாராவது தவறான உபதேசத்தை சொல்லுவாங்க, அந்த உபதேசம் நிற்காது, அது நிற்காது. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நான் கீழ்ப்படிவேன், நான் மகிமையான பாத்திரமாய் மாறுவேன், நான் அசட்டை பண்ண மாட்டேன்.
கர்த்தருடைய ஊழியத்தில் எனக்கு தரப்படுகிற எச்சரிப்பை லோத்துவை போல அசட்டை பண்ண மாட்டேன். ஒரு சபை கொடுக்கிற சபையா இருந்தால் அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது உன்னுடைய ஜெபத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு என்று நீ கொடுப்பது. காணிக்கை கொடுத்துட்டு போறீங்க, காணிக்கை பெருசு இல்லை, உன் பேரில் ஒரு தசமபாகம் இருக்கணும். இன்னைக்கு மனம் திரும்புங்க. இன்னைக்கு போய் அந்த அந்த தசமபாகம் கவரை வாங்கி இன்னைக்கே எழுதி இன்னைக்கே குணப்படுங்க. நம்ம உப்பு தூணாய் மாறுவதற்கு முன்பாய், நம்ம ஏசாவை போல சேஷ்டபுத்திர பாகத்தை இழப்பதற்கு முன்பாய், நாம அந்த ஏவாளை போல மகிமையை இழப்பதற்கு முன்பாய் சரிப்படுத்திக்குவோம். அப்படி எழுந்து நிற்போமா? தயவுசெய்து என் மேலே கோபப்படாதீங்க. இது கர்த்தருடைய சத்தம். இதை நீங்கள் சரியாய் செய்யலை அப்படின்னா உங்கள் மேல் இருக்கிற மகிமை குறையும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? சுவாமி, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சர்பத்தினுடைய வஞ்சனைக்கு நான் ஆளாகக்கூடாது. ஏசாவை போல நான் அசட்டை பண்ணக்கூடாது. லோத்துவை போல நான் எச்சரிப்பை அசட்டை பண்ணக்கூடாது. அனனியா சபிராலை போல சுவாமி நான் தேவனுடைய ஆலயத்தில் மாயமாலம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இதுவரை ஒருவேளை நீ மாயமாலம் பண்ணி இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட தெளிவாய் பேசுறார். நான் யாருடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய இருதயத்தை உடைப்பது என்னுடைய வேலை அல்ல, சத்தியத்தை சொல்வது என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வரட்டும். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். ஏசப்பா, எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய செய்திக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பிசாசினுடைய சத்தத்தை எதிர்க்க போறீங்க? ஏவாளை போல பிசாசுக்கு செவி கொடுக்காமல், சர்பத்துக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வசனத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்பராகுன் தனஷரபோதியனா. பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. இன்றைக்கே நம்முடைய மனம் மாறுவோம். இன்றைக்கு அந்த கடின இருதயத்திலிருந்து வெளியே வருவோம். இன்றைக்கு அந்த பண ஆசையிலிருந்து வெளியே வருவோம். இன்றைக்கு சபையை தாங்காத ஒரு நபராக இருக்கிறோமே என்று நம்முடைய மனதிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். ஐயோ, சபையை தாங்காமல் நான் வாழ்ந்துட்டேனே. ஆண்டவரே, என்னை மன்னியும். ஒருவேளை 5 வருஷமாக இந்த சபையில் இருக்கலாம், 10 வருஷமாக இந்த சபையில் இருக்கலாம். ஆனால் இந்த சபையை குறித்து தாங்கணுன்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லையா? இன்றைக்கு மனம் மாறு. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சிறு பகுதி ஆண்டவருக்கு கொடுத்து ஊழியத்தை தாங்கு. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவங்க மனதில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, இழந்துடக்கூடாது ஆண்டவரே. தேவன் கொடுத்த மகிமை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த குடும்பம், தேவன் கொடுத்த சபை, தேவன் கொடுத்த ஊழியக்காரனை இழந்துடக்கூடாது அப்பா. ஒரு நல்ல இருதயமாய் நீர் மாற்றும். ஒவ்வொருவரும் இன்று முதல் உமக்கு பிரியமாய் மாறட்டும். தானியேலை போல ஆசீர்வாதமாய் மாறட்டும். மரியாளை போல தேவ சித்தம் செய்யட்டும். ஒரு உன்னத அனுபவம் என்னோட வாழ்க்கையில் இறங்கட்டும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த பிரசங்கம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போக முடியாது. இந்த பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படியணும். ஆமென். சில பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடலாம். இந்த பிரசங்கம் கேட்டுட்டு போக முடியாது. எத்தனை பேர் ஆண்டவரே நான் இந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல பேசுங்க. கட்டாயம் இல்லை, நீங்கள் கீழ்ப்படிந்தால் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி, சுவாமி, இன்று முதல் இந்த ஆலயத்தை நான் தாங்குவேன். ஆண்டவரே, என்னால் முடிந்ததை இந்த ஊழியத்துக்கு நான் தந்து ஆசீர்வதிப்பேன். ஏன்னா இதுவரைக்கும் ஆண்டவரே தசமம் கொடுக்க வைத்தீர், இனியும் நான் தொடர்ந்து கொடுப்பேன். இதுவரை நான் தசமம் கொடுத்ததில்லை, இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதி சொல்லுங்க. அவரே ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இருதயம் இருந்தால் போதும், அவரே ஆசீர்வதிப்பார்.
அவரே உங்களை ஆசீர்வதித்து கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.